Bila masuk. 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 Dalam. இங்க பாருங்க எல்லாரும் இங்க பாருங்க. Okey. Boleh jalan dengan ni live sudah start. Jalan terus. Tunggu. Kita macam ni jalan. Boleh? Boleh. No problem. Pasal you bermasiwang boleh. Ai, dia you pun nak jadikan apa media. Tengok dia punya beg sini lagi. Ha. Jadi tolong ambil saya punya phone sebelah. Saya tak boleh sampai ini. Tak boleh. Saya kamera. Grup lah. My photo tak ada. Panggil. Masuklah. Tak apa dah. Masuk. Tak apa. Masuklah ambil. Tak apa. Dia nak you dalam kau. Apa? Ha? Tunggu. Masuk. Masuk mana? Ni. Mana? Sana. Okey. Aneng ke? Bala neng, kamera. Okay, one more. Okay, done. Oh, ini அவங்க கேமராமேன் வராங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருங்க.
நீங்களும் வந்துருங்க வாங்க இல்லையா அம்மா வரலையா நீங்க வாங்க நில்லுங்க வாங்க சார் வாங்க சார் மணி சார் வாங்க எல்லோரையும் கல்லூரிக்காக வரவேற்கிறோம். Rani, macam kat ni, macam jatuh. Takut dia boleh jatuh. Dua. Kamu berdua masuk sini dah. Yang berdua. Nampak light lah. Sebab tu kena macam
Sah. Ada. Dia sekejap. மாணவ செல்வங்களே, நான் சொன்னேன் அல்லவா முன்பே, நீங்கள் ஒரு பெரும் பாக்கியசாலி என்று. அது உங்களுக்கு தரவு நிலையாக நஞ்சையும் புத்தையும் கொஞ்சம்
குறிஞ்சி குலமும் தங்க தமிழ்நாட்டில் ஒருங்கிணை குறிஞ்சி குலமும் தங்க தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் தாரவீதியில் அமைந்துள்ள சோழர் காலத்தில் குழந்தை என்றும் புராண காலத்தில் குலமுக்கு என்றும் அழைக்கப்பட்ட கும்பகோண நகரில் அமைந்துள்ள அன்னை கலைமற்ற மகளிர் கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசின் இளந்தமிழ் இலக்கிய பயிற்சி பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள மலேசிய தமிழ் சங்கம் அனைவரையும் இந்த நேரத்திலே சிறந்தாண்டு வருக 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 என வரவேற்கிறோம். பக்தி இலக்கியத்திலே ஆழ்வார்களும் நாயகமார்களும் புடைசூழ பாடிய கும்பகோணத்திற்கு வருகை புரிந்திருக்கிற மலேசிய தமிழ் மக்களை வருக வருக என வரவேற்கிறோம். குழந்தை புராணத்தில் மகாவித்வான் மோகனச்சந்திரனை குறிப்பிட்டிருக்கிற மகாமக ஊரை சுற்றி பார்க்க வந்திருக்கிற தமிழர்களை சந்திக்க வந்திருக்கிற தமிழ் வளர்ச்சி துறையை நடத்தக்கூடிய கருத்தரங்கிற்கு வந்திருக்கிற மலேசிய தமிழ்ச்சங்க மக்களை வருக வருக என வரவேற்கிறோம். கணிதத்திலே ராமாயணம் படித்தவர்களான கும்பகோணத்தில் வருகை இருந்திருக்கிற மலேசிய தமிழர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வெற்றியை காத்து வைத்து விருதுகளை போற்றும் தமிழ் நகரம் கும்பகோணத்திற்கு வருகை இருந்திருக்கிற தமிழர்களை வருக வருகை என வரவேற்கிறோம். இப்பொழுது அந்த சங்கத்தினுடைய ஐயா அவர்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு முன் பேச இருக்கிறார்கள். மலேசிய தமிழ் சங்கம் 2002 நமச்சிவாய வாழ்க பொழுது பெற்று அகரமாக எழுத்தெல்லாம் எங்கள் வாழ்வும் எங்கள் வாழ்வும் அன்னை மாநிலத்தின் duduk angkat di tempat. Duduk angkat di tempat. Saya. Bawa ini lah. என்னை இந்த நிகழ்வுக்கு அன்போடு அழைத்து புதுகாலமான வரவேற்பை வழங்கி எங்களையெல்லாம் மகிழ்ச்சிக்குள்ள காட்டிய திரு பட்டாப் அவர்களுக்கு நன்றி. வரவேற்று உண்மையிலேயே நான் மகிழ்வோம். மலேசிய தமிழர்கள் இப்பொழுது சுற்றுலாவாக தாய்நாடு வரவேற்பு என்று நான் சற்று விவாதிக்கிறேன். அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய மலேசிய மண்ணில் வணக்கத்தை தெரிந்து கொள்கின்றேன். சலாம் பஹாத்தியா அப்படின்னா நலமாகவும் வளமாகவும் வாழுங்கள் என்று அர்த்தம். அது எங்கள் மொழி. நான் முதலில் என்னுடைய நாட்டை பற்றி சொல்லணும். எங்கள் நாட்டின் பெயர் வந்து மலேசியா. அதுக்கு முன்பு வந்து மலையா தீகிருப்ப மலையா. ஆரம்ப காலத்தில் வந்து அதை வந்து அக்கறை சீமைன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து வந்து அக்கறை சீமைக்கு போயிட்டு வர சொல்லி எல்லாம் வருவாங்க. அதாவது என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய தாத்தா கஜா இருக்காரு. அவர் அப்பதான் சொல்லிட்டு வச்சிருக்காரு அக்கறை சீமைக்கு போறேன். ஏன்னா இது வந்து மழை நாடு என்று அதெல்லாம் அரசாங்கம். என் நாட்டில் வந்து நிறைய மழை காடு ஆறு எனக்கு தண்ணி பிரச்சனை கிடையாது. நாங்கள் தண்ணி இருந்துச்சு அந்த அளவுக்கு அதிகமான தண்ணி இருக்கு. அது ஒரு வளமான நாடு, செழிப்பான நாடு. கொஞ்சம் வரலாறு சொன்னா உங்களுக்கு சிறப்பாக நினைக்கிறேன். அதாவது இந்த புஸ்தகங்கள் ஒரு புலர் இருந்தார் தெரியுமா? புஸ்தக நண்பனார் அவர் என்ன பாடியிருக்காரு? பட்டியல பாடியிருக்காரு.
அது ஒரு தெரியுங்களோ இல்லை படிக்கல அவர் விட்டுருங்க. அந்த பட்டினப்பாளையில் காணகம் என்ற ஒரு அவர் பயன்படுத்திருப்பார். அதாவது பூங்கருக்கு மலையாட்சி வந்து காலத்துக்கு வந்து மட்டம் செய்வதாக வரலாறு. அது எப்போ அது 2000 வருடங்களுக்கு ஆக தமிழர்கள் எங்கள் நாட்டுக்கு அதாவது மலை நாட்டுக்கு 2,000 வருடங்களாக வந்து வாணிகம் செய்து அங்கேயே தங்கி வாழ்ந்திருக்கிறார்கள். கடாரம் என்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே பூஜா பணக்காரங்க ஒரு படம் தான் இருக்கு. அங்கே இன்னமும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில்கள் கட்டிடங்கள் இருக்கின்றன. அது இப்போதான் எங்களுடைய அகழ்வாசிரியர் நிறுவனமான உள்ளவங்க அதோடு எடுத்து காட்டுகிறாங்க. அது மட்டும் இல்லை, கம்போடியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா நாடுகளுக்கெல்லாம் நம்முடைய தமிழ் மக்கள் சென்று அங்கோடு வந்து வளர்ந்து அவங்களுடைய ஆட்சியை நடத்திருக்காங்க. இதுவும் வர்றாங்க. 1000 ஆண்டுக்கு முன்பு நம்மளாம் பேசுகின்ற ராஜேந்திர சோழன் அவங்க வந்து கடாரம் கொண்டாடு ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடாரம் கொண்டாடு கேட்டதில்ல. கடாரத்தை வென்றவன் என்ற ஒரு அதாவது எங்கள் நாட்டுக்காக வரும் கடற்படை உலகத்திலேயே முதல் கடற்படை அமைப்பு போர் கொடுத்தவர் நம்முடைய தமிழர் ராஜேந்திர சோழன். இது வந்து இந்த நாட்டுக்கு வந்து 1000 ஆண்டு ஆயிடுச்சு. அப்பதான் நாங்கள் வந்து அது நல்லா கட்சிகள் இருக்கோம் 1000 ஆண்டு விழா. அப்புறம் எனக்கு ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பு பரமேஸ்வர ஒரு மன்னர் வந்து முலாக்கா மாநிலத்தில் ஆட்சி செய்கிறாரு. அப்போ நிறைய தமிழர்கள் அங்கே வந்து வாணிகம் செய்வாங்க. அங்கே ஒரு ஊர்களை வளர்ந்து அங்கேயே வந்து வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு பேர் முலாக்கா கேட்டு சமூகம். இன்னும் இருக்காங்க அவங்களுக்கு தமிழ்கள் செய்யாது, நல்லா பேசுவாங்க. ஆனால் அவங்க வழிபடுறது நம்முடைய சமயத்தில் அவங்க உடைய வந்து எப்போது பாரம்பரிய சார்பு பேரெல்லாம் அவங்களோட காட்டும். ஆனால் தமிழ்நாடு இன்னும் அவங்க வந்து அங்கே வந்து பெரிய ஒரு நாயகர் 1760 தெரிவித்திருக்காங்க. பொய்யாத நாயகர் நாயகர் இன்னமும் நிறைய எங்கோட தமிழ் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டை தமிழ் பள்ளிகள் தமிழ் பாடசாலைகள் இதெல்லாம் அந்த நாயகர் விஷயம் எடுக்கணும். ஏறத்தாழ 530 பள்ளிகள் 1ஆம் ஆண்டிலிருந்து 6ஆம் ஆண்டு வரையில் தமிழ் படிக்கிறார்கள். ஏறத்தாழ 12,000 ஆசிரியர்கள் 50,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. அதே போல ஒரு 2 பள்ளிகள் தமிழ் புத்தகம் அதாவது பர்சனல் செய்யலாம், மாஸ்டர் செய்யலாம், பிஹெச்டி செய்யலாம். அந்த அளவுக்கு அந்த தமிழ் அதாவது முதல் தமிழ் படிக்கிறதுக்கான 2018 தொடங்கப்பட்டது. 6 ஆண்டுகளுக்கு முறையாக தமிழ் பள்ளி தொடங்கப்பட்டது. அப்புறம் அவங்களுடைய தமிழுக்கு நாளேடுகள் தமிழ் பத்திரிகைகள் அதோட நிறைய அதற்கு 100 ஆண்டுகளாக பத்திரிகை தமிழ் பத்திரிகை அந்த அளவுக்கு நாங்கள் தான் நன்றாக தமிழ் பேசுகிறோம். நன்றாக தேவாரம் திருவாசகம் பாடுகிறோம். உங்களுக்காக எங்க நாட்டையும் தேவாரம் பாடுகிற ஆசிரியர் தேவாரம் பாடுகிறார். அனைவரும் மன்னிக்க வேண்டும். அன்போடு உங்களை எழுதியிருக்குமாறு பணிமுறை கேட்கின்றேன். எல்லா போற்றி
போற்றுகின்றேன். குனித்த புருவமும் கோவைக்கு வாயின் குமிழ் சிரிப்பும் பனித்த தகையும் பகலம் போல்மேனியில் பால் நீரும் இனித்த முடிய எடுத்த பொற்பாதமும் காணவில்லை. மனித பிறவியும் தேர்ந்து வருகின்ற மாநிலத்தே ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் கொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருக பெரு நினைவு புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நாங்கள் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்த தோட்டத்தின் பல தலமோங்கு கந்த வேலே தன்முக தூயமணி உங்கள் முகம் சைவமணி சண்முக தெய்வமணியே போற்றி 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 என்ற இறைவா போற்றி 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 என் சண்முக போற்றி 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 என் இறைவா போற்றியோ என்னுமே போற்றி நம பார்வதி பதையே. இன்னும் ஒரே ஒரு பாடல் தமிழுக்காக பாடவே பாடல் ஒரு திரைப்படத்திலிருந்து வந்தது. அந்த பாடலை தமிழுக்காக பாட வேண்டும். கல் தோன்றி மண் தோன்றும் முன் தோன்றும் தமிழே கவிமனையில் ஆடி வரும் கன்னி இளம் மகிழே சொல்லேறி பொருளோடு விளையாட வந்தே துணை வேண்டும் தாயே உன் திருவடிகள் வாழ்க. திருச்சிற்றம்பலம். மலேசியாவிலிருந்து தாய்நாடா தமிழ்நாட்டு பகுதியில் இருக்கின்ற சான்றோர்களே, அருமை மாணவ செல்வங்களே, நகராட்சி நிர்வாகத்துறையிலே பணியாற்றி தன்னுடைய தமிழ் உணர்வின் காரணமாக இங்கு வருகின்ற அருமை திருமதி பிரேமா அவர்களே மற்றும் தமிழரசு செல்வர்களே, இந்த மலேசிய நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் எப்படிப்பட்ட உறவு என்பதை ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்துதான் மலைய நாட்டுக்கு சென்று அந்த தொழில் வளத்தை முறைப்படுத்தியவர்களெல்லாம் நம்முடைய தமிழர்கள் என்பதை நாம் இந்த நேரத்திலே நினைவு கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் ஐயா குறிப்பிட்டார்கள். ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டான் கடாரம் என்று சொல்லுவதற்கு அந்த கடாரத்திலே சென்று வென்று இன்றளவும் அந்த ஊரிலே அப்படிப்பட்ட ஒரு ராஜேந்திர சோழனுக்கு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2014ஆம் ஆண்டு நினைக்கிறேன், தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பிலே சென்னை தமிழ் சங்கத்தை இணைந்து மலேசிய நாட்டிலே கோலாலம்பூர் கடாரம் 4 இடங்களிலே அரசின் சார்பிலே பரதநாட்டிய நிகழ்ச்சி நடத்தி ராஜேந்திர சோழனுடைய அந்த விழாவை அன்றைக்கு மிகச் சிறப்பாக நடத்தினோம். அதற்கு தமிழ்நாடு அரசு உறுதுணை செய்தது. அதே போன்று உங்கள் மலேசிய நாட்டில் இருக்கின்ற செபஸ்டியன் கலைக்கூடம் என்ற ஒரு கலைக்கூடத்தை சேர்ந்த அந்த கலைஞர்களுக்கு நான் 2018 ஒரு 15 நாட்கள் துறையின் சார்பிலே அவர்களுக்கு ஒரு நாட்டுப்புற கலைகளை பயிற்சியளித்தோம். இந்த ஆண்டு நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் அந்த
அந்த செபஸ்டியன் கலைக்கூடத்தை சேர்ந்த இயக்குனர் செபஸ்டியன் அரசின் சார்பிலே கேட்டு அவர்கள் இல்லை என்று சொன்ன பிறகு நான் அவர்களை தஞ்சைக்கு வாருங்கள், உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய சொல்லி அந்த 8 கலைஞர்களுக்கு பொய்க்கால் உதவி ஒயிலாட்டமும் என்னுடைய சொந்த முயற்சியிலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து மிக சிறப்பாக அந்த முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதனால் தமிழ்நாட்டிற்கும் மலைய நாட்டிற்கும் என்பது அவர்கள் வேறு அல்ல, நாம் வேறு அல்ல. அந்த வருகை தந்திருக்கின்ற 25 பேராளர்களையும் சான்றோர்களையும் தமிழ்நாடு அரசின் சார்பிலும் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பிலும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பிலும் வருக வருகை என்று மீண்டும் நான் வரவேற்கிறேன். இன்னொரு செய்தி, இங்கே இருக்கின்ற அந்த 200 மாணவர்களும் சாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள். நாம் என்ன பேச வேண்டும் என்று முதல் நிலை எடுத்துக் கொடுத்தால் அவர்கள் முடித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட எல்லா வழிகளும் செயல்படுகிறார்கள், எல்லா பாடங்களும் கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாணவ செல்வங்களுக்கு மீண்டும் என்னுடைய இறந்தால் புரட்சி கலைஞர் பாரதிதாசனுடைய எங்கள் வாழ்வும் சொன்னால் அடுத்தது எங்கள் வளமும் என்று அவர்களுக்கு அளவுக்கு அவ்வளவும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். அதற்காக அவர்களுக்கு இந்த இடத்திலே மீண்டும் என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த நாட்டில் ஏற்கால 2500 ஆணைகள் இருக்கின்றன. அதாவது சண்ம புஷ்பம், சாத்தம், வைரவம், அந்த எல்லா ஆணைகளும் இருக்கு. சிறுதையை வழிபாடு என்னமோ கொலை செய்கிறோம், சிறுதை வழிபாடு குழந்தை வழிபாடு இருக்கு பண்ணியிருக்காங்க. எங்களுடைய பெரிய திருத்தலம் வந்து 10 மணி திருத்தலம் உங்களுக்கு கைவிட்டிருப்பீங்க. பிளான்ல வந்து கண்ணீர் மலை, அது ஒரு பெரிய திருத்தலம். ஈக்குவல் வந்து கண்டுமலை, எல்லா ஒரு பெரிய திருத்தலம். அதே போன்று சிவராணிகள் இருக்கின்றன, அம்பாராணிகள் இருக்கின்றன. இவையெல்லாம் எங்கள் நாட்டில் சமய சுதந்திரம் நடக்கும். நாங்கள் நடத்துகின்ற சமயத்தை பின்பற்றுவதற்கு எங்கள் நாட்டின் குழுவில் நடைபெற்ற முதல் நிறைவேற்றி நம்பிக்கை வைத்தது. என்னுடைய நாடு தமிழ்நாடு நாடு. தாய்நாடு தேர்தல் இருக்கு. அதுல 3 இடத்துல கூட்டிடுவாங்க, கீழே இருக்காங்க, இங்கே இருக்காங்க, வாங்கிக்கலாம் ஏற்கால ஒரு 7 விழுக்காடு கீழே ஒரு 15 பேர் விழுக்காடு. அப்புறம் சபா சம்பந்தம் பாடல்கள் அது வந்து கடசன், ஈபான், பாஜோ, ராயசனுக்கு பல வகையான கூறுகளை கொண்டு வரலாம். இதுதான் எங்களுடைய நாட்டுடைய ஒரு சின்ன சென்னை நாடு தேர்தலுக்கு என்னுடைய பிரதமர் வந்து அனுபவிக்கிறாங்க. இந்த நாடு வந்து பல மாநிலம் கொண்ட நாடு, 14 மாநிலங்கள் இருக்கு. அது 9 மாநிலங்களில் இன்னமும் அரசு இருக்கிறாங்க. அரசு அந்த மாநிலத்தில் ஒவ்வொரு அரசு அந்த மாநிலத்துக்கு ஆளுநர் சம்பளம் அதுவும் கவர்னர் விவசாயம். இந்த மாநிலத்தில் வந்து அரசர்கள் அந்த மாநிலத்தில் வந்து அந்த ஒரு கவர்னர் சொல்லுவோம். அதான் அந்த நாட்டில் வந்து எங்களுடைய கரன்சி எங்களுடைய ஒரு வெள்ளி ஏறத்தால் உங்களுடைய 27 ரூபாய்க்கு சமம். எங்களுடைய ஒரு ரிங்கிட் 21 என்னுடைய கரன்சி ரிங்கிட். அதான் சமயம் சொல்றேன். கல்வி அரசாங்க பள்ளிகளுக்கு, தனியார் பள்ளிகளுக்கு, அதே போல அரசாங்க பள்ளிகளுக்கு, தனியார் பள்ளிகள் நிறைய முன்னேற்ற பள்ளிகளும் இருக்கு, அனைத்து பள்ளிகளும் இருக்கு. நிறைய மாணவர்கள் இங்கே வந்து படிக்கிறாங்க. எல்லா வகையான கல்வியும் மருத்துவம், சட்டம், கணினி எல்லாம் மாணவர்கள் உங்களுடைய மாஸ்டர் தீசிய பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு
அதாவது என்ன வளர்றதுன்னா என்னுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து ஒரு இது செய்யறாங்க, ஒரு கரண்ட் மினிஸ்ட்ரி குவாலிஃபிகேஷன் சென்டர் வச்சுருக்காங்க. அவங்க வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பார்ப்பாங்க முக்கியமான படிக்கணும். இப்போ நான் என்னுடைய சங்க வளர்ச்சி எங்கெல்லாம் தமிழர்கள் சொல்லிட்டார்களோ அங்கெல்லாம் சங்கம் வைத்து அவர்கள் தன்னுடைய மொழியை கலையை இலக்கியத்தை அதே போல இங்கே என்ன சங்கம் இருக்கோ அந்த சங்கம் திராவிட இருக்கு, தமிழ் சங்கம் இருக்கிறது, சமய சார்ந்த இந்து சங்கம் இருக்கிறது, இந்து மாநிலம் இருக்கிறது, எல்லா வகையான சங்கங்கள் ஒரு 2000 மேற்பட்ட சங்கங்கள் எங்களாக இருக்கின்றது. எங்க சங்கம் வந்து மலேசிய தமிழர் சங்கம். அதுக்கு முன்பாக வந்து அது அகில உலக தமிழ் சங்கமாக இருந்தது. அதனால 1956ஆம் ஆண்டுல அகில உலக தமிழ் சங்கம் சொல்லிட்டு ஒரு சங்கம் அமைக்கப்பட்டது. அவங்க நாட்டு இருக்கிற 130 நிலைகள் வந்து ஆரம்பிச்சாங்க, சேர்ந்துட்டாங்க. அந்த அகில உலக தமிழ் சங்கத்தில் அண்ணன் தங்கை கவர்னர் என்னுடைய நாளைக்கு வந்து தப்பாக ஒரு தகவல் ஆலோமானங்கள்லாம் அந்த சங்கத்தில் சொன்னாங்க, அதை அசால் வந்து போயிட்டாங்க. இப்போ வந்து மலேசிய தமிழர் சங்கம் 2002ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த ஆண்டு வந்து என்னுடைய வெளியுறவு ஆண்டு நம்முடைய யாரும் வெளியுறாங்க சங்கத்துக்கும் வெளியுறா எங்களுடைய சங்கம் வந்து மலேசிய தமிழர்கள் ஒரு பெரிய இயக்கம். ஏறத்தாழ 50 நாடு முழுவதும் இருக்கிறது. அப்பேற்பட்ட அமைச்சர்கள் அந்த சங்கத்தில் இருக்காங்க. நான் வந்து ஒரு 2 மாதத்துக்கு தான் புதிய தேசிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டேன். அதுக்கு வந்து நான் தேசிய பொதுச்செயலாளர் இருந்தேன். இப்போ நான் வந்துருக்கோம். எங்க கூட தேசிய உதவி ஆளுநர் தேசிய உதவி தலைவர் கேமரா வந்தாங்களோ அவங்க தான் தேசிய ப்ரோக்ராம் நிறைய காசு. அப்புறம் கிழக்கு வந்தாங்க தங்க கணேசன் கம்பார்ட்மெண்ட்டுடைய செயலாளர் சுரேஷ், சிங்கப்பூருடைய தலைவர் ஜெயராமன், பத்திய பாலகிருஷ்ணன், அப்புறம் என்னுடைய மத்திய சேவை உறுப்பினருக்காக திருமதி பிறந்தவரை மற்ற வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு தமிழ் இருக்காங்க திருமதி அப்புறம் என்னுடைய தமிழ் தலைமை ராணியம் இருக்காங்க. இருக்கோம், நிறைய இருக்கோம். மொழி வளர்ச்சி என்னுடைய நோக்கம் வந்து தமிழ் மொழி வளர்ச்சி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் வந்து இன்னமும் வளர்ச்சிருக்கோம். என்னுடைய பெரிய என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் திருநாள், அது பெரிய நம்ம செய்வோம். அப்புறம் தமிழ்நாடு வந்து பொங்கல் செஞ்சு கொடுப்போம். பொங்கல் விளைவா எனக்கு பெரிய பண்டிகை. அதெல்லாம் வந்து தமிழுடைய நாங்கள் வந்து சித்திரை புத்தாண்டியும் கொண்டாடுவாங்க, சமயசம் கொண்டாடுவாங்க. அப்புறம் இங்கே என்னென்ன விழாக்கள் நீங்கள் செய்வீங்களோ
பைபிள் முன்னாடி திரும்ப அண்ணன் செய்யணும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஏதாவது ஒரு மாதம் பைபிள் சொல்லணும் மாசி வரணும் மாசி பவித்திரம் அப்புறம் சித்ரா எப்படி இங்கே என்ன செய்யணும் நான் தான் செய்யணும். எங்களுக்கு சர்வசாதாரணமாக 3 மொழிகள் பேச வரும். ஒன்று தேசிய மொழி மொழி, இன்னொன்று தொடர் மொழி ஆங்கிலம், இன்னொன்று தமிழ். சரமாக பேசுவோம். எங்களுக்கு அந்த தேசிய மொழி. இப்போ நான் என் பேர் மனசு சொல்லலாம் நான் 3 மொழிகளுக்கு எழுதியிருக்கேன். ஆங்கிலத்தில் என் தலைமுறை எழுது ஒரு மொழி எக்ஸ்ட்ரா பார்க்கிறது. இதுதான் ஓரளவு எங்களுடைய நாட்டு பற்றிய ஒரு சில குறிப்புகள். உங்களுக்கு வேற ஏதாவது வசதி இருக்கா? ஒரு 5 படிப்புகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். சரிங்களா? மலேசிய தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் நம்முடைய துணை அம்மா அவர்களுக்கு பயனாளி போற்றி வாழ்த்துக்கள் நினைவு பரிசீலனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நினைவு பரிசீலனை கொண்டாடியும் நினைவு பரிசீலனை மலேசிய தமிழ் சங்கத்தாருக்கு மீண்டும் அவருடைய பலத்த கடற்கரை வாழ்த்துக்கள் நம்முடைய தமிழ் பொருளாளர்கள் மொழி உறவு தொடர்ச்சியாக பொன்னேரி திரு பிரதாபதி அவர்களுக்கு தமிழ் சங்கத்தினை பயனாளி போற்றி நினைவு பரிசை வழங்குகிறார்கள். நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பை மலேசிய தமிழ் சங்கத்தாரோடு அன்னை கலைஞர்களுக்கு அதிக கல்வியின் தமிழ் துறை இங்கே இருக்கிறது. BA தமிழ், MA தமிழ், PhD தமிழ் வரை இருக்கிற ஒரு கல்லூரியினுடைய அனைத்து பேராசிரியர்கள்
அழைத்துக் கொள்கிறார்கள். தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சி துறையினுடைய துணை இயக்குனர், உதவி இயக்குநர்கள், அலுவலர்கள் அனைவரும் இங்கே வந்து தங்கி நமக்காக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மலேசிய அடுத்ததாக இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் அவர்களுக்கு தான் மகிழ்ந்த சிறப்பு விருந்தினர்களும் பெரிய பாக்கியசாலிகள் தான். புகைப்படம் எடுத்துள்ளார்கள். மலேசிய தமிழ் சங்கத்தை வரவேற்று இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பட்டறையில் மாணவி விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த கனகலட்சுமி அவர்கள் ஒரு கவிதை வாசிக்க வருகிறார். அவரை வரவேற்கிறோம். மாணவியின் கவிதையை தொடர்ந்து நம் தமிழ் உறவுகளுக்காக அன்னை கலை செல்வங்களின் ஒரு கலை நிகழ்ச்சி. எல்லையற்ற
கிருஷ்ணகிரி பவித்ரா மலேசிய தமிழர்களை பற்றி ஒரு செய்தி வாசிக்கிறார்கள். ஒரு நிமிடம் அவருக்காக. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வளர்ச்சித் துறையில் எப்பொழுதும் நடத்தக்கூடிய இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பட்டறை இந்த வருடமும் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் என்ன சிறப்பு என்றால் எந்த வருடத்திற்கும் இல்லாத சிறப்பு இந்த வருடத்திற்கு காத்திருக்கிறது. குறிப்பாக மலேசியாவிலிருந்து தமிழை ஆய்வு செய்யக்கூடிய 25க்கும் மேற்பட்ட பல சான்றோர்கள் இங்கு வந்து பயிற்சி பட்டறையில் பங்கேற்று பயன்பெறக்கூடிய தமிழ் மாணவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும், அவர்களை வாழ்த்த வேண்டும் என்பதற்காக கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அன்னை மகளிர் கல்லூரிக்கு வருகை புரிந்தனர். அவர்களின் வருகையை மாணவர்கள் வெறும் விமர்சையாக தங்கள் வாரம் தொட்ட கைத்தட்டல்களோடும் தங்களின் உற்சாக சத்தத்தோடும் வரவேற்றனர். அவர்கள் மலேசியாவில் தமிழ் எப்படி வளர்ந்திருக்கிறது, தமிழ் சங்கங்கள் 200க்கும் மேற்பட்ட சங்கங்களை நாங்கள் ஏற்பட்டு இருக்கிறோம், தமிழ்நாட்டை கடந்து மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளிலும் தமிழை நாங்கள் சீர்தூக்கி நிறுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லினார்கள். குறிப்பாக மதுரையிலே கருத்தரங்கத்திற்காக வந்திருந்த அவர்கள் கும்பகோணத்திலே இருக்கக்கூடிய பயிற்சி பட்டறையில் இருக்கக்கூடிய மாணவர்களை காண வேண்டும் என்று வந்தது. தமிழ் மீது மட்டுமல்ல, தமிழ் பயில வேண்டும், தமிழை ரசிக்கக்கூடிய மாணவர்களின் மீது அவர்கள் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தமிழ் வளர்ச்சித் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அன்னை கல்லூரியை சார்ந்த தமிழ் பேராசிரியர்கள் என அனைவரும் அவர்களோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. நன்றி. கலை நிகழ்ச்சிகள், அன்னை கலை சிறப்புகளின் கலை நிகழ்ச்சிகள், நாம் உறவுகளுக்காக இதோ மேடை, நாம் உறவுகளுக்காக இதோ மேடை, அன்னை கலை சிறப்புகளின்